முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 527 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம். தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த வீடுகள் கட்டப்பட்டு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். விரிவான விவரங்கள். சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் 527 கோடி ரூபாய் செலவுல ஒரு 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 207 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட இருக்கக்கூடிய 4 வணிக வளாகங்களையும் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் உள்ள சிஎம்டிஏ அது துறையின் சார்பில் மேஜூர், வெள்ளலூர், வரதராஜபுரம், திருநாகேஸ்வரத்துல ஒரு 11 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய 4 உடற்பயிற்சி பூங்காக்கள் மற்றும் 3 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய சோமசுந்தரம் விளையாட்டு மைதானம் டீனர் இருக்கு. அதையும் தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். 255 கோடி மதிப்பீட்டுல 20 புதிய திட்டப்பணிகளுக்கும் தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 29 நபர்களுக்கும் அதே போல இளநிலை உதவி பணியாளர்கள் ஒரு 44 பேர் தேர்வு பெற்றிருக்கார்கள். அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் தமிழக முதலமைச்சர் வழங்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன்.